ஷேய் எப்பா இந்த மந்திரவாதி தந்திரவாதிகளுக்கெல்லாம் கணக்கு போட்டாருப்பா இன்றைக்கி. நீ பிடிச்சி ஆட்டி விட்டுரு, புரியுதா? எல்லா செய்வனை செய்கிறவன் செய்வனை செய்ததுக்கு கோழி வெட்டுவான், ஆடு மாடு வெட்டுவான், பறவைகளை வெட்டுவான், எல்லாம் வெட்டுவான். செய்வனை செய்தான் பார்த்தியா? இந்த பேய்களுக்கு போடுறாரு. உள்ள காவல்துறைக்கும் தெரியும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்குள்ளவும் தெரியும். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் உள்ளவனுக்கு உள்ளே பூரா மலையடி வாரத்தில் சிலையை தூக்கி வச்சு கிடாய் வெட்டுவான், கோழி வெட்டுவான், ஆடு மாடு கோழிகளை எல்லாம் பறவைகளை பூரா வெட்டுதான். அப்போ அது பூரா காவல்துறைக்கு தெரியும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னுக்கு தெரியும். செய்வனை செய்கிறவன், கோழி வெட்டுறவன், உனக்கு செய்வனை எடுக்கேன், கோழி வெட்டி கிடா கொண்டான்னு வாங்கி பணத்தை வாங்கி உட்காந்து வீல் சேரில் உட்காந்து அவனும் நடத்தான். எப்படி கொஞ்ச நேரம் எல்லாம் கிடா வெட்டிட்டு வீல் சேரில் உட்காந்துருவான். செய்வனை செய்கிறவன் மலங்காட்டு கீழே சாமியை தூக்கி வச்சு கிடாய் வெட்டினா கோழி வெட்டினானா காவல்துறைக்கு தெரியும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கும் தெரியும். கணக்கை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருப்பா, கணக்கு போட்டார். அந்த நேரத்தில் ஒரு முப்படை உள்ள வரையில் தடவி எடுத்துருவான். நீயே கணக்கு அவன்கிட்ட கொடுத்துரு முப்படையிட்ட, அது ஆட்டோமேட்டிக்காக தடவி உள்ளே கொண்டு போயிடுவான். கோழி வெட்டுறவன், ஆடு மாடு வெட்டுறவன் பூரா மலை கீழே உள்ள ஒரு பேப்பரை விட்டு வண்டியாக போகிறாங்கல்ல, எல்லா இடத்துலையும் தெரியும். காவல்துறைக்கு தெரியும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கும் தெரியும். தெரியாதுல்ல, தெரிஞ்சு நீதிமன்றத்தை அவமதித்து இந்த கூத்துகள் நடக்கு. அப்போ இந்த கூத்து கணக்கு போடணும். எப்போ ஐயமார் பயலுக்கு ஒரு இடம் மில்லு தொழிற்சாலை கட்டுவான், இடம் வாங்குவான். வாடா ஐயமார் பயலை வாடா, மந்திரத்தை ஓதுடா, இந்த இடத்த அசிங்கம் பண்ணுவான்னு அவன் மந்திரத்தை ஓதி அவன் செய்வனை வச்சுட்டு போயிடுவான். அவன் செய்வனை செய்தான் மந்திரம். எப்படி மந்திரத்தால் செய்வனை செய்தான், புரியுதா? இவர் கடவுள் உண்மையான மந்திரத்தால் விட்டு எல்லா பேரும் சேட்டை கொண்டவனுக்கு விட்டு அப்படியே அவன் சேட்டை கொண்ட மந்திரம். அதான் சேட்டை கொண்டதுக்காக அந்த மந்திரத்தை கையில் வச்சுருக்கார். இவன் அசிங்கம் பண்ணதுக்காக இவன் மந்திரத்தை பூமியை பாழாக்குதான். ஐயா மந்திரத்தை, ஐயா பூமியை, ஐயா சொத்தை பாழாக்குதான். ஐயமார் மந்திரத்தை ஓதுவான்ப்பா, அசிங்கமாக பண்ணுவான். அதுக்கப்புறம் மறுநாள் கிடாய் வெட்டுவான், கோழி வெட்டுவான், ஆடு மாடு பறவைகளை வெட்டி அந்த பூமியில் விட்டு கட்டடம் கெட்டு தான் அடுத்தாப்புல கெட்டடம் கட்டி வச்சுருப்பான். இவன் போய் அசிங்கம் பண்ணுவான். எப்படி மந்திரத்தை ஓதி அந்த அசிங்கத்தனம் பண்ணி முடித்த உடனே அடுத்தாப்புல அவன் மில்லு தொழிற்சாலை எல்லாம் எங்கே காட்டுகளில் வீடு கட்டியிருப்பான், மில்லு கட்டியிருப்பான், எல்லாம் அனைத்து என்னென்ன கட்டியிருக்கான். அது போய் இவன் போய் என்ன செய்வான், கிடாய் வெட்டி கோழி வெட்டி விற்று அடித்து சாப்பிடுவான், உயிர் பலி. புரியுதா? அதான் செய்கிறவனுக்கு பூரா போட்டாச்சு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்காரனும் காவல்துறையும் கணக்கு எடுத்து வச்சுக்கோப்பா. கணக்கு போட்டாச்சு. நீதி அரசர் போட்டார், கடவுளே போட்டார். இந்த கணக்கு அவர் கணக்கு போடுறா பூரா அந்த ஒரு 30 வரல தூக்கி உள்ளே கொண்டு போட்டான். அப்படி போயிடும் பூரா பேப்பரை வாங்கி வச்சு விளாண்டு வீடாக மாலிமா, அவனும் மாலியா. எப்படி இந்த பேப்பர் அரசியல்வாதி எவ்வளோ பெரிய தப்பு செய்தானோ எல்லாம் கீழே உயிர் பலி அடித்து பூரா தப்பு செஞ்சு வீடு மாளிகையை கட்டி பாழாக்குதான். எல்லாமே ஆதார கார்டில் மாட்டி வருவான். முக்கால்